ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மாத்தியோசி நிகழ்ச்சியில சகாநாதன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். போன எபிசோட்ல நான் அமெரிக்கால லக்ஸுரியஸ் லைஃப் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு எப்பான்ற ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன். அதாவது மாத்தி யோசிச்ச ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். அடுத்த ஒரு 6 நிமிஷம் என்னோட இருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ஸ்டோரி. இது எப்படின்றது இப்ப பார்க்கலாம். நான் லைஃப்ல எல்லாமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். நம்ம நேர்மையாவே இருக்கணும். நட்பாகட்டும் உறவாகட்டும் எல்லாம் இருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆச்சு? எல்லாம் நான் நேர்மையா இருந்தா என் பின்னாடி எல்லாம் சொதப்புற விஷயங்களா இருந்தது. நான் யாரையும் குறை சொல்ல, ஆனா இதே மாதிரி நடந்தது என் வாழ்க்கையில. அப்போ நான் எனக்கு ஒரு தலை சிறந்த பத்திரிகையில ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைச்சாரு. அவர் சொன்னாரு, நீ எழுது இந்த கருத்துக்களைன்னு சொல்லித்தான் என்னை எழுத சொன்னாரு. இப்போ சென்னையில ஒரு வேலை வாய்ப்பு பத்திரிகையில எனக்கு எழுதவும் வாய்ப்பு கிடைச்சது. நட்புனா என்ன, உறவுனா என்ன, ஈகோனா என்ன, நம்பிக்கை ஏன் இழக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டிக்கலா தொடர்ச்சியா இருந்தது. இதுல ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி ஒன்று நடந்ததுங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், அதாவது நம்பிக்கையை இழக்காதீர்கள் எந்நேரம்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். ஒரு பொண்ணு, நான் இங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஐடி கம்பெனி சொன்னோம் இல்லையா, அங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு பொண்ணு கம்பெனி எப்படியோ இந்த கம்பெனி நான் போட்டிருந்தனால நம்பர் ரிசப்ஷன்ல இருந்து கால் வருது. ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசுதுன்னா, யாரு இல்லை உங்க ஆர்டிக்கலை படிச்சுட்டு பேசுதுன்னு சொன்னாங்க. சரி, லைனை கனெக்ட் பண்ணி பேசுறேன். அண்ணா நான் சோ பேசுறேண்ணா. ஒரே அழுக. ஏமா சொல்லுமா, என்ன பிரச்சனைனோ? இல்லைண்ணா நான் என் லைஃப்ல ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஃபேமிலி எல்லாரையும் இழந்துட்டேன். நான் இங்க சென்னை வந்தேன், வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், எனக்கு வேலையும் கிடைக்கல. அதனால நான் சூசைட் அட்டம் பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணும்போது இந்த வேலைவாய்ப்பு பத்திரிகையில நீங்க எழுதின டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் படிச்சேன்னா, நான் தற்கொலை எண்ணத்தையே நான் தடுத்துட்டு என் வாழ்க்கைய நீ வாழணும்னு நினைக்கிறேன். அந்த ஆனந்த கண்ணீர் தானே உங்ககிட்ட நான் அழுகுறேன்னு. சரிம்மா நீ ஆபீஸ் வான்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்களுக்கும் பண்ணிட்டு ஒரு மதிய உணவும் அந்த சகோதரிக்கு வாங்கி கொடுத்துட்டு ஆனந்தமா இருந்ததுங்க. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி இதா எழுதி மனிதர்களுக்கு மாற்றம் வரத்துக்கு வித்துட்டது பாத்தீங்களா, அதுதான் எழுத்துலகத்தோட பேஸ். அப்படியே வாரம் எழுதி 30 எபிசோட் ஆகி என் குரு கிட்ட சொல்றேன், 30 எபிசோட் ஆயிடுச்சு, இனி கண்டினியூ பண்ணணும். அவர் சொன்னாரு 30ஐயும் ஒரு புத்தகமா மாத்தினாரு. நான் சொன்னேன், ஏன் போடணும்? இல்ல, நீ ஒரு ஆத்தரா பிரதிபலிச்சு பாரு, உன்னோட மக்கள் சமுதாயம் உன்னை பாக்குறதே வேற விதமா இருக்கும்னாருங்க. சரி குரு சொல்றாருப்பா சொல்லிட்டு புக்கு வந்தது. புக்கை லான்ச் பண்ணோம். புக்கிலேயே அந்த ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு தலைவர், அவர் 1500 பிரதியும் வாங்கி எல்லாருக்குமே கொடுத்துட்டாருங்க. காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் கொடுத்த உடனே, ஆஹா சமுதாயத்துல ஒரு பொறுப்பு எனக்கு இறைவன் கொடுத்திருக்காரு, சமுதாயத்துல ஒரு புது பரிமாணம் கொடுத்திருக்காருன்ட்டு 1 புக் ஆச்சு, 2 புக் ஆச்சு, 3 புக் ஆச்சு. 4வது புத்தகம் டைம்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சென்னையில ஒரு கணினி கம்பெனில ஒர்க் பண்ணி தான் அமெரிக்கா போனேன்னு. அந்த கணினி கம்பெனில இருக்கும்போது நிறைய பேருக்கு கைட் பண்ணுவேன், ப்ராஜெக்ட் கைடன்ஸு, ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் கைடன்ஸுக்கு. அப்போ அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, நான் கைட் பண்ணுவேன். கைட் பண்ணி என்னோட புக்கு கொடுப்பேன். அந்த புக்கு லான்ச் ஆன டைம்ல அந்த புக்குக்கே அங்கே ஒரு ப்ரொஃபஸர் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு, நீங்க எங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு ஐடி டெக்னாலஜியை பத்தி பேசுங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு ஆங்கிலமே பிரச்சனை, நீங்க வேற டெக்னாலஜி பேசுங்க. இல்ல நான் சரி பண்றேன்ட்டு என் ஆங்கில புலமைக்கு அந்த ப்ரொஃபஸரும் எனக்கு உண்மையாவே வழிவகுத்தவங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த நன்றியுணர்வு எனக்கு இன்னைக்கும் இருக்கு. அந்த டைம்ல தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒரு புக்குங்க. அந்த புக்கு என்ன தெரியுமா பண்ணுச்சு, இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்திலையும் அந்த புத்து இன்னைக்கும் பாட புத்தகமா இருக்கு. நீங்க சகாதேவன் தேடி பாருங்க, அந்த மாதிரி பாட புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகம் என்ன தெரியுமா பண்ணுச்சு, நான் ஐஏஎம்ல படிக்க ஆசைப்பட்டேன், எத்தனையோ ஐஏஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு கைடா இருந்திருக்கேன், எத்தனையோ ஐஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எத்தனையோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு புத்தகத்துல. அப்படி ஒரு புத்தகம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. என்னோட எழுத்துலகத்துல ஒரு ஒரு மைல் ஸ்டோல், ஒரு பெரிய ஒரு மைல் கல்லா அழகா என்னை தூக்கி வச்சிருச்சுங்க. அப்பதான் நம்ம இதுல இன்னும் மேல போகணுன்றது வந்தது. மனிதர்களுக்கு கனவு காணுங்க. நான் கனவு காண்டதுனால எப்போ நான் படிக்கணும்னு நினைச்ச எல்லா விஷயத்திலயுமே, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு டாக்டரேட்
படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க, ஆனா அது படிக்க முடியாம போயிடுச்சு. அதே மாதிரி நான் பெரிய விஷயத்துக்கு சாதிக்கணும்னு நினைச்சேன், இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா விரியணும்னு நினைச்சேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எழுத்துல எனக்கு வேலை வந்தது. அப்படியே இந்த எழுத்துல நான் வளர்ந்து 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 எங்க பதிப்பகத்துல 5000 ஆசிரியர்ல தலை சிறந்த 10 ஆசிரியரை நான் இன்னைக்கு உருவாகி உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறேன். இந்த சாதனை தாங்க இந்த வாழ்க்கையில எழுத்துலக சாதனையா இருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான கட்டம் இருக்கு. அந்த என்னன்னா, நான் வாழ்க்கையில என்னென்னலாம் அச்சீவ் பண்ண இந்த எழுத்துலகத்தை வச்சுன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.